எங்கள் இறைவனே நாங்கள் செவியுற்றோம் அடிபணிந்தோம், எங்கள் இறைவனே நாங்கள் உன்னுடைய மன்னிப்பை கோருகிறோம். இங்கே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுக்குறோம். எல்லாம் எங்களை மன்னிச்சிரு, உன்னிடம் நாங்கள் திரும்பி வர வேண்டியது இருக்கிறது. உன் முன்னாடி வந்து நிற்கணும். ஏன்னா இந்த அநீதி இழைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க நீதி நிலைநாட்டக்கூடாதுன்ட்டு அவங்க எதிர்ப்பாங்க. என் கண்ட்ரோலில் தான் நீ இருக்கிற, இங்கே உட்காந்து நீ நீதிங்கிற, அப்போ நாங்கள் பண்ணுறதெல்லாம் தப்புங்கிற, என் முன்னாடி மறுபடியும் வந்துடுவே இல்லை மகனை, சிக்காமலா போயிடுவேன் அப்படின்னு இவன் சொல்லுவான். அதே அல்ல அங்கே கேட்குறான், நீ ஏன்ட சிக்காமலா போயிடுவேன். அது அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அல்ல அங்கே தப்பிச்சிடலாம், அல்ல உங்ககிட்ட சிக்கனா நான் காலியெல்லாம் பாவங்களை மன்னிச்சிடலாம், என் வாழ்க்கையில் எவ்வளோ பாவங்கள் நடக்குது, முடிஞ்ச வரைக்கும் தீனில் பார்க்குறேன், சூழல் தள்ளுது, ஒரு பக்கம் வெளிப்புற காரணங்கள் இருக்குது, தவறிடுறோம், எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், கேரண்டி நான் கொடுத்துட்டேன், எவர்கள் நம்பிக்கை கொண்டு இந்த மேலே இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு இது செலுத்துங்கள், அதுக்கு வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் செயலாற்றுங்கள், நற்செயல்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகின்றார்களோ, இதுவும் நற்செயல் தான். எது இந்த நீ இப்படி வந்து அல்லாஹ் வந்து நமக்கு ஒரு பொறுப்பு வந்து சுமத்தி இருக்கான், இது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, இது நம்ம மேலே கடமை, இதை வந்து இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு மக்கள் மேலே மனிதர்கள் மத்தியில் பரப்பணும், இதெல்லாம் நற்செயல். அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றும். இவங்க பாவம் செய்வாங்கல்ல, நீங்கள் சொல்கிறீங்களே கரெக்டு தான் சொல்கிறீங்க, நம்மெல்லாம் இவங்கெல்லாம் யோக்கியமா, பாவிகள், ஆமாம் பாவிகள் தான், நாங்கள் பாவம் செய்யாதன்னு அவன் சொன்னோம், பாவிகள் தான், ஆனால் அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை வச்சுருக்கக்கூடிய பாவிகள். புரியுதா? நாங்கள் வந்து அல்லாஹ் வந்து அருளில் வந்து நம்பிக்கை இழக்காத பாவி. அப்போ அது அல்லாஹ் சொல்கிறேன், மகத்தான நற்கூலி அவர்களுக்கு உண்டு என்றும் அல்லாஹ் அவர்களுக்கு வாக்களிக்கும். அதுக்குன்னு வேணும்னே பெரும்பாவம் எப்படி செய்வோம்? நீதி நிலைநாட்டும் நம்ம ஊருக்கு பேசிட்டு பெரும்பாவங்கள் செய்வோமா? செய்ய மாட்டோம். சின்னதாக நடக்கும், நம்ம மீறி நடக்கும், அந்த விஷயத்தில் நடக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து அல்லாஹ் என்ன பண்ணுறான், அந்த எரர்ஸ் இருக்கு இல்லையா, அன்ஃபோர்ஸ்டு அந்த எரர்ஸு, அது வந்து அல்லாஹ் வந்து நான் டேலி பண்ணிடுவேன், அவங்களுக்கு தான் நான் சொர்க்கம் இருக்குன்னு வாக்களிச்சு. இப்போ நீங்கள் களிமா சொன்னவனுக்கெல்லாம் சொர்க்கம் இருக்குது, இந்த ஜும்மா தொழுவனுக்கெல்லாம் சொர்க்கம் இருக்குது, ஒரு ஜும்மாவுக்கு இன்னொரு ஜும்மாவுக்கு நடுவில் வந்து இருக்கக்கூடிய பாவங்கள்லாம் டெலிட்டு ரீசன் வந்து காப்பி ஆல், செலக்ட் ஆல், டெலிட் ஆல், இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் காட்டுற ஆளுங்க, இது போய் வாக்குறுதி. நீங்கள் போய் அவங்ககிட்ட கேளுங்க, எங்கே இருக்குது குரானில், அல்ல எங்கே இப்படி குரானில் எங்கேயாவது இருக்கா ஜும்மாவுக்கு இருக்கிற தொழுகைக்கு மேலே எதுவும் கிடையாது, அதுக்கப்புறம் உங்களுக்கு சொர்க்கம் இருக்குன்ட்டு எங்கேயாவது இருக்கா? வாக்களிக்கவே இல்லை அல்ல, இங்கே வாக்களிக்கிறான் பாரு, இது வாக்குறுதிங்கிறான். உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரு அக்ரிமெண்ட்டுங்கிறான். இந்த அக்ரிமெண்ட் ஸ்டார்டிங்லேருந்து எடுத்து பாருங்க, 7வது வசனத்துலேருந்து அக்ரிமெண்ட்டுங்கிறான், ஒப்பந்தம் போட்டுக்கலாம், டீல் வச்சுக்கலாமா? இதே மாதிரி ஒரு டீல் குரானில் நிறைய இடத்துல இருக்கு. உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா, துன்புறுத்தும் வேதனையிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு ரூட் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? அதே மாதிரி ஒரு டீலிங் நடந்துருச்சு, தௌபால எல்லாம் சொல்கிறோம், முடிந்த அந்த வியாபாரத்தை நற்செய்தியை கொண்டாடுங்க, டீல் ஃபிக்ஸு, கண்டிஷன் ஃபிக்ஸு, நீங்கள் இது பண்ணு நான் அது பண்ணுறேன், இதுதான் எல்லாம் வாக்குறுதி கொடுத்துருவோம். எங்கேயும் தொழுகையாளிக்கோ நோம்பாளிக்கோ இந்த வெறும் இஸ்லாத்தை வந்து மதமாக்கினவங்களோட எந்த தொடர்பும் கிடையாது. மறுமை நீங்கள் ஹவுலுல் கௌசரியே போக முடியாது, அங்கேயே ஃபில்டர் ஆயிருவீங்க. சொல்லுவாங்க உங்கள் தீன் வேற எங்கள் தீன் வேற. இவங்கன்னா ஒழு வேணா செஞ்ச அடையாளம் இருந்துச்சு, மின்னிட்டு தான் இருந்துச்சு, அதனால தானே வந்திருக்காங்க ஹவுல் வரைக்கும். அந்த கவுண்டர் எப்படி கிராஸ் பண்ணாங்க இவங்க? அங்கேயே ஃபில்டர் ஆயிடுவாங்கல்ல, தொழுகலை நோன்பு வைக்கலன்னா அந்த அந்த அங்கேயே ஃபில்டர் ஆயிடுவாங்க. அவங்களுடைய அந்த முகங்கள் மின்னாது, கைகள் மின்னாது. அப்போ வருவாங்க அவங்க, அதை நினச்சி வருவாங்க, கிட்ட வரும்போது அது இன்னும் வலிக்கும். அங்கேயே ஃபில்டர் ஆனால் கூட சரி நம்ம நரவாசின்னு இருப்போம். அப்போ அங்கே தப்பிச்சிட்டோம், லெவல் 1 முடிஞ்சது, லெவல் 2ல் காலி, அடுத்து லெவல் 3ல் காலி, லெவல் 4ல் காலி, லெவல் 5 இருக்குது, எத்தனை ஸ்டேஜ் இருக்குது அங்கே, ஒவ்வொரு ஸ்டேஜ் கனவாய் இருக்குது, எத்தனை இடங்கள் இருக்குது, அங்கெல்லாம் மாட்டுவோம். அதுக்கு தான் கடைசி ஸ்டேஜில் ரசூலுல்லாஹ் வந்து நிற்போம். எவ்வளோ ஒர்க் பண்ணீங்க அதெல்லாம் சொல்கிறான். சமூகத்தில் நீதி நிலைநாட்ட செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் என்னது, அது வந்து நல்லறம். இந்த நல்லறங்கள் அல்லாஹ்விடத்தில் பன்மடங்கு கூலி கொடுக்கப்படும். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு இதில் இன்னொரு விஷயம், இந்த ஆயத்தை எல்லாம் பாருங்க, பயான்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிலாகிச்சு பேசுவாங்க சிலர். யாயுல் லஸீன ஆமனு எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல இப்னு அப்பாஸ் வந்து கவனமாக கேளுங்க, ஏதோ ஒரு சலுகை கிஃப்ட் கொடுப்பான்ல அப்படின்னு சொல்ற, எங்கெல்லாம் ரிவிட் இருக்கோ அங்கெல்லாம் யாயுல் லஸீன ஆமனு இருக்கு. ஈமான் கொண்டவர்களே, செய்யாததை ஏன் சொல்கிறீங்க, அங்கேயும் வரும், முனாஃபிகளை கூப்பிட்டு எல்லாம் பேசுவோம், அங்கேயும் வந்து யாயுல் லஸீன ஆமனு தான் வரும். இதுக்கு முன்னாடி வந்து அதுவும் வந்து அப்படிதான் வரும், யாயுல் லஸீன ஆமனு, இதெல்லாங்கிறான் வாதல் லஸீன ஆமனு, வாதா கொடுத்துருக்கேன் ஈமான் கொண்டவர்களுக்குன்ற. அல்லாஹ் என்ன சொல்றான், எவர்கள் நிராகரித்து நம் வசனங்களை பொய் என்று கூறுகின்றார்களோ அவர்கள் நரகவாசிகளே. எதை நிராகரிச்சு இவ்வளோ நேரம் அல்ல, பஹ்ரா, ஆல இம்ரானு,
நிசா, மாயிதா ப்ளஸ் இந்த அக்ரிமெண்ட்டு, இந்த இமாமத்து, இந்த அதாலத்து, அதுதான் அல்லாம இக்பால் சொல்லுவார், சபக் பிற்பட சதாகத்துக்கா அதாலத்துக்கா ஷுஜாத்கா லியா ஜாயகா துட்சே காம் துனியாக்கி இமாமத்கா. இந்த பாடங்களை மறுபடியும் படி. நான் ஒன்றும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாது. குரானை திரும்ப திரும்ப படி. குரான் என்ன சொல்லுதுன்னு தெளிவாக புரியும், அப்பட்டமாக புரியும். அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், எவர்கள் நிராகரித்து நம் வசனங்களை பொய் என்று கூறுகிறார். வல்லசீனா கஃபரு, இங்கே எடுத்தோன்னே அல்ல சொல்கிறாங்க, வல்லசீனா கஃபரு வக்கஸ்ஸபு, யார் பொய் சொன்னாங்களோ பி ஆயாத்தினா, என்ன பொய்யும் சொல்கிறாங்க, நம்பிக்கை கொண்டு வந்துறாங்க, ஆனால் செயல்பாடு மாற மாதிரி பொய் தானே அது. ரசூலை வந்து எங்களுடைய உயிரினும் மேலே நினைக்கணும், எங்கள் செயல்பாடு அப்படியே நேரு ஆப்போசிட். ரசூலை வந்து எங்கே போய் உயிரோடு மேலான நினைக்கிறோம், இந்த தீனை வந்து உயிரினும் மேலான எங்கே நினைக்கிறோம், குரானை எங்கே உயிரோடும் மேலாக நினைக்கிறோம், மறுமை இம்மையோட மேலானதுன்னு எங்கே நினைக்கிறோம். நினைச்சிருந்தா நீங்கள் இப்படி இருந்திருக்க மாட்டீங்க. அல்ல அதான் சொல்கிறோம், நீங்கள் நினச்சிருந்தா உங்கள் செயல்பாடுகள் இப்படி இருக்காது. அவங்களும் அப்படி தான் செஞ்சாங்க. இதில் தான் அதை வரும், நீயும் எல்லாம் போய் சண்டை போட்டுங்க. இதெல்லாம் அடுத்தடுத்து இந்த 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 ஆயத்தில், இந்த அத்தியாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஹுஜ்ஜத்து நிறுவிடுவோம் முஸ்லீம் சமூகத்தினால. யூதர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கொண்டு வந்துட்டு இதுதான் தீனன். அதனால தான் தீனுடைய இந்த தக்மீலுடைய ஆயத்து இங்கே தான் இருக்கு. தீனை முழுமைப்படுத்தி விட்டேன், ஞாபகத்தை வந்து உங்களுக்கு அருள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு அண்மையில் செய்த பேருதவியை நினைத்து பாருங்கள். ஒரு கூட்டத்தார் உங்களுக்கு எதிராக தம் கைகளை நீட்டிட நாடியிருந்த போது அல்லாஹ் அவர்களுடைய கைகளை உங்களை விட்டும் தடுத்து நிறுத்தினான். அல்லாஹ்வுக்கு அஞ்சிய வண்ணம் வாழுங்கள். நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்து இருக்க வேண்டும். இப்போ எவ்வளோ கன்க்ளூஷன் பாருங்க. அல்லாஹ் இந்த இடத்துல எப்படி கொண்டு வரான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களுக்கு ஒரு செஞ்ச பேருதவி நினச்சி பாருங்க. அதே ஸ்டைலு பக்ராவில் மறுபடியும் நீங்கள் என்ட்ரி பண்ணுங்க. உங்களுக்கு செஞ்ச அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தாட்டிருந்து நான் உங்களை ஒரு உபகாரத்தை சொல்கிறான், ஒரு ஒரு ஃபசீலத்தை சொல்கிறான், ஒரு கடமையை சொல்கிறான். அதே தான் இங்கேயும் சொல்கிறான். ஒரு உபகாரம், ஒரு சிறப்பு, ஒரு கடமை, ஒரு பொறுப்பு. இந்த மூணும் வந்து பேக்கேஜ். அதுதான் எல்லாம் சொல்கிறேன். இப்போ இங்கேயும் வந்து பாருங்கள், நான் ஏன் உங்களை காப்பாற்றினேன், நான் ஏன் உங்களை விட்டு வச்சுருந்தேன், நான் ஏன் உங்களை அழிஞ்சு போகிறதுக்கு விடலை. விட்டுருந்தா டோட்டலாக டெமாலிஷ் பண்ணியிருக்கலாம் ஃபிரௌன். கடல் மட்டும் பிளக்காமல் இருந்திருந்தா காலி. ஃபோர்ஸ் எல்லாம் ஒன்றும் குச்சிங்க தான் வச்சுருந்தாங்க. மூசான வீட்டையும் என்ன இருந்துச்சு, ஆனால் இலதலை பறிக்கிற குச்சி தான் இருந்துச்சு. அவர்கிட்டையும் வாழெல்லாம் கிடையாது, ஒரு படையெல்லாம் ட்ரெயின்டு எல்லாம் கிடையாது. நாஸ்தியாக இருப்பாங்க. இறக்கம்லாம் அவங்க காட்ட மாட்டாங்க அந்த காலத்தில், தெரியுமில்ல. ரத்தாறு ஓடும்பாங்களே, இப்போல்லாம் ஓடல, அப்போல்லாம் நிஜமாலுமே ஓடி இருக்கும். என்ன அது மாதிரி எல்லாம் சொல்கிறான். அந்த பேருதவி நினச்சிப்பாரு. இது என்ன பேருதவி அப்படின்னா அகல் போர். கிட்டத்தட்ட இதே சூழ்நிலை, கடல் பிளந்தது மாதிரி இதே சூழ்நிலை. மதீனா காலி, ஆஃபர் வைக்கப்படுது, ரசூல்லாவை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க, உங்களுக்கு எங்களுக்கு பஞ்சாயத்தில் அப்படியே போயிடும். டீல் பேசிக்கலாம்ல. அவள் எது டீல்னு தெரியுதா இல்லையா, அவர் டீல் ஒத்துருக்கலாம்ல. இப்போ இன்றைக்கி வந்து உலகம் வந்து இன்றைக்கி ஒரு டீலை வந்து ரொம்ப சிறப்பிச்சு உலகம் வந்து வியந்து பேசுது. இன்னைக்கு யார் ஜெயிச்சாங்கன்னு உலகம் பேசிகிட்டு இருக்கு, புரியுதா. கண்ணு முன்னாடி எல்லாம் காமிச்சிட்டான்ல. ஈமானுடைய வலிமை என்ன என்ன உலகம் அப்படியே வியந்து பார்க்குறாங்களா இல்லையா அந்த டீலு, புரியுதா. என்ன இது வரைக்கும் அவங்கள எப்படிலாம் பார்த்தாங்க, இமேஜ் எப்படி மாறிடுச்சு பாருங்க. ஒரு இதில் எப்படி மாறிடுச்சு பாருங்க. 6 நாடுகள் 7 நாடுகள் சேர்ந்து 6 நாளில் நிற்க முடியல. என்ன 1.5 வருஷம் 1.25 வருஷம் என்ன. இப்போ கூட என்ன பில்டிங் கட்டி கொடுத்தாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிழிக்காதனா, நாங்களே பார்த்துக்கிறோம். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு அண்மையில் செய்த பேருதவியை நினைத்து பாருங்கள். ஒரு கூட்டத்தார் உங்களுக்கு எதிராக தம் கைகளை நீட்டிட நாடியிருந்த போது அல்லாஹ் அவர்களுடைய கைகளை உங்களை விட்டும் தடுத்து நிறுத்தினான். அல்லாஹ்வுக்கு அஞ்சிய வண்ணம் வாழுங்கள். நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்து நிற்க வேண்டும். உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும், அல்லாஹ்வுக்கு சார்ந்து டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அது சார்ந்து தான் நீங்கள் இருக்கணும். நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்து நிற்கணுங்கிறான். இப்போ இந்த இடத்துல அதே பேருதவி அல்லாஹ் சொல்கிறான். பெரிய உதவி நான் செஞ்சேன். ஏன்னா அகலில் வந்து ரசூல்லாவோட எங்கேயுமே ஜெயிப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. ரசூல்லாவே என்ன பண்ணுறாங்க, யாராவது அவங்கள அங்கேருந்து, அதாவது ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு டீல் பேசி அனுப்பிச்சு விட்டுலாமா, ஒவ்வொரு கூட்டமாக அவங்கள பேசி பேரிச்சம்பழம் கொடுத்து, இந்த வேறு கிராமவாசிகள்லாம் அவங்களோட ஜாயின் பண்ணியிருக்காங்க, இந்த கூட்டுப்படையில் சிலரோட பேசி நம்ம இது பண்ணிடலாமா, இப்படி தான் இருந்தாங்க. எங்கேயும் அவங்க ஜெயிக்கலாம், முடிஞ்சிடும், நம்மளா பண்ணிடலாங்கிறாங்க. முகாந்திரமே இல்லை, தப்பிக்க பேக் முழுக்க அது கேட. ஒரு கார்னரில் போய் ஒரு இடத்துல போய் நீங்கள் நின்ட்டீங்க, அந்த இடத்துல ஒரு இரும்பு இது வச்சுக்கிட்டு ஆப்போசிட்டில் வந்து சுற்றி வளைச்சி
சொல்கிறாங்கன்னா அதுலேருந்து தப்பிக்கிற வேலையை மட்டும்தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த இடத்துல வெற்றிங்கிறது வந்து இம்பாசிபிள். அது வந்து அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான், அது வந்து அது பெரிய உபகாரமாக அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இதில் நீங்கள் நினச்சி பாருங்க, இது அல்லாஹ் வந்து ரசூல்லாவுக்கும் அந்த உம்மத்துக்கும் செஞ்ச உதவி. நமக்கு என்ன இருக்குது? இந்த இடத்துல ரசூல்லா அழிக்கப்பட்டிருந்தா ரசூல்லா வேறு வேறு ஊர்களுக்கு அவங்களுடைய தீனை கொண்டு போய் சேர்த்தக்கூடிய அந்த வேலை நின்றுருக்கும். உமர்லியானும் பாரசீகத்தையும் ரோமாபுரியும் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. ஜெயிக்கலைன்னா இங்கே இந்தியாவில் இஸ்லாம் வந்திருக்காது. நமக்கு இப்படிப்பட்ட ஒரு இப்ராஹிம் நபியுடைய தீனில் சேர்றதுக்கான ஒரு ஆப்ஷனே இருந்திருக்காது. டோட்டலாக முடிஞ்சிருக்குமா? அப்போ அது இந்த உபகாரம் நம்ம மேலேயும் எப்படி கவர் ஆகுதுன்னு பாருங்க. ரசூலாவை அங்கே விட்டதுனால தான் தீன் முழுமையாச்சு, தீன் பரவலாச்சு, தீன் வெளிப்படையாச்சு, உலகம் முழுவதும் வந்து தீனை கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. அந்த வகையில் இல்லைன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்மளாம் சாதியிலே இருந்திருப்போம். இங்கே லோக்கலில் இருந்திருந்தோம்னா ரசூல்லாவுக்கு மட்டும் இந்த தீன் கொண்டு போய் சேராமல் இந்த எக்ஸாமில் நாம் இருந்திருந்தோம்னா, அக்கு பாத்தில் எதுன்னு தெரியாமல் வேற வேற நம்ம வாழக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய கொள்கைகளில் நாம் இருந்திருந்தா, மற்றவர்களுடைய வயிற்றில் நாம் பிறந்திருந்தா, இதற்காக இஸ்லாத்தை நோக்கி நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணி அதை தேடி கண்டுபிடிச்சிருப்போம். எவ்வளோ எவ்வளோ இப்போ உதவியா இல்லையா? டிஃபால்ட் முஸ்லீம்ங்கிறது அல்லாஹ்வுடைய மகத்தான ஒரு நியாமத். அதுதான் வந்து நம்மளை வந்து தேர்வு செய்தவர்கள், நம்முடைய அந்த போஸ்டிங் வந்து நம்முடைய அப்பாயின்மெண்ட் ஆடுறது. அப்போ அது அல்லாஹ் அது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா காலகட்டத்துக்கும் இந்த ஆயத்து பொருந்தும். தாத்தாரியர்கள் படையெடுக்கும் போது அப்பவும் வந்து முஸ்லீம்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. ஏன்? வேலை இருக்கு. அந்த செவரு உழும்போதெல்லாம் யாராவது ஒருத்தர் வந்து அந்த செவருக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஏதோ ஒரு கிளர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அப்பப்போ வரலாற்றில் மொத்தமாக செவரு கலந்துச்சின்னு பார்க்கும்போதெல்லாம் ஒரு மேஸ்திரி ஒரு சிட்டால் வந்துட்டு பார்க்குறாங்க. சில சமயம் என்ன நம்ம மேஸ்திரி நம்ம சீட்டாலே வேலை பார்க்குறாங்க. சில சமயம் பக்கத்து வீட்டுக்கார மேஸ்திரிலாம் வந்து வேலை பார்க்குறாங்க. விழுந்துச்சுன்னா நம்ம மேலே விழு. என்ன சில சமயம் காங்கிரஸ் மேஸ்திரி வந்துடுறாரு, சில சமயம் கம்யூனிஸ்ட் மேஸ்திரி வந்துடுறாரு. யாரையோ வச்சு எல்லாம் என்ன பண்ணுறான், நம்மளை வந்து அந்த அழுத்துடணும், நீக்கிடணும், ஒழிச்சிடணும்னு நினைக்கும் போது எல்லாம் என்ன பண்ணுறான், அந்த இடத்துல இது பண்ணுறான். கடைசியாக எடுத்து இப்போ இங்கே நடந்த அந்த ஒப்பந்தம்னு சொல்கிறேன். இப்போ அதுவும் முடிஞ்சிருச்சு, அழிஞ்சிருச்சு. வாழ்வதற்கு அவன் என்ன பண்ணான், போரெல்லாம் நடக்கலைங்க. நடந்தது வந்து என்னன்னா ஊரே டெமாலிஷ் பண்ணி, வீடுன்னு ஒன்று இருந்தால் தானே நீ வருவ. வெற்றி தோல்வியெல்லாம் மேட்டர் இல்லை, டோட்டல் டெமாலிஷ். இப்போ வந்து நீங்கள் அதை வந்து ஆல்ரெடி இப்போ கட்டி வச்சுருக்காங்க எகிப்தில். என்னது பெரிய பெரிய அந்த செட்டில்மெண்ட்ஸ் வந்து அங்கே கட்டி மிகப்பெரிய பில்டிங் அந்த ஊர்களை உருவாக்கி வச்சுருக்காங்க. இவங்களுக்காகவே திட்டம் போட்டு 3 வருஷமாக கட்டி இது வந்து திட்டமே இப்படி தான். டோட்டல் பில்டிங் கொலாப்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜீரோ. என்ன பண்ணுவார், ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும். எங்களுக்கு எதுவும் புதுசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் நிற்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் வந்து புரியுங்க. அப்போது இந்த மாதிரி உபகாரம் வரலாற்றில் எல்லா காலகட்டத்திலையும் இந்த சமூகத்தை வந்து அல்லாஹ் செஞ்சுட்டே இருக்கான். நம்ம என்ன நினைக்கிறோம், அல்லாஹ் நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்கான், அதனால் அந்த வந்து செவரு வந்து உடையும் போதெல்லாம் வந்து யாரையோ ஒரு ஆளை வச்சு கட்டி கொடுத்துறோம், அதனால் வந்து இவங்களை வச்ச அந்த மேஸ்திரிங்களே அனுப்பி நீயும் எல்லாம் போய் சண்டை போடுங்கிற மாதிரி அதுவே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீதி நீங்களே நிலைநாட்டியிருங்க. செவரு கட்டிட்டீங்க, அப்படியே ஒரு பில்டிங்கும் கட்டி கொடுத்துட்டு அப்படி ஒத்த செவரு நிற்கிறது, ஒரு பில்டிங் கட்டிட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் தூண் வேணால் நாங்கள் வச்சுருக்கோம். என்ன 5 தூண்கள், தூளுக நோம்பு சக்காத்து பில்லர் வேணால் வச்சு கொடுக்குறோம், நீங்கள் வேணால் பில்டிங் கட்டிக்கிறீங்களா அப்படின்னு. அல்ல அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரசூல் என்ன பண்ணுறாங்க, ஹஜ்ஜு உம்ரா அதில் பார்த்தீங்கன்னா இந்த துவாவில் தவறு, அல்லாவை தவிர வேறு யாருக்கும் வழிபட உரிமை இல்லை, அல்லாவை தவிர யாரும் அரசன் இல்லைன்னு வருவார். தனியாக துணை இல்லாமல் எல்லா இறையாண்மையும் புகழும் அவனுக்கே உரியது. ஆல் டைப் ஆஃப் இறையாண்மை தான் மொழிபெயர்ப்பு இப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க அவங்களும். சரியா? இப்போ இறையாண்மை டெஃபினேஷன் என்னங்கிறதும் இது முன்னாடி இருக்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம். அப்போ எல்லா இறையாண்மையும், அதெல்லாம் எல்லா இறையாண்மை, வானத்துடைய இறையாண்மை, பூமியுடைய இறையாண்மை, மனிதர்களுடைய இறையாண்மை, நீதியுடைய இறையாண்மை எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது. அவன் எல்லா பொருட்களின் மீதும் வல்லமையுடையவன். வணங்கப்படுவதற்கு அல்லாவை தவிர வேறு யாருக்கும் உரிமை இல்லை. அவன் தனது வாக்குறுதியை நிறைவேற்றினான், தனது அடிமைக்கு உதவினான் மற்றும் கூட்டுப்படைகளை தனி ஒருவனாக தோற்கடித்தான். இப்போ ரசூலா வந்து இந்த அகல் போருடைய வெற்றியை வந்து இங்கே ஹஜ்ஜத்துல் விதால சொல்கிறாங்க. இந்த துவா வந்து சஃபாலையும் மறுவாலையும் என்ன பண்ணும், இதுதான் வந்து ஓதணும். இந்த துவா தான் இந்த இன்னொரு ஆயத்தை அப்புறம் அது வந்து இது பண்ணணும். அப்போது இந்த இடத்துல ரசூலா என்ன சொல்கிறாங்க, தனது வாக்குறுதியை நிறைவேற்றினான். ஏதோ ஒரு வாக்குறுதி பற்றி அல்ல ரசூல் என்ன வாக்குறுதி கொடுத்தான் அல்ல ரசூல்கிட்ட, தனது அடிமைக்கு உதவி. என்ன வாக்குறுதி அப்படின்னா,
அல்லாஹ் குர்ஆன்ல இந்த 41ல் சொல்கிறான். இதுதான் அந்த வாக்குறுதி. என்ன வாக்குறுதி? எவர்கள் அல்லாஹ் எங்கள் இறைவன் என்று கூறி, யார் அல்லாஹ் எங்களுடைய ரப்புன்னு சொல்லி பின்னர் அதில் உறுதியாக நிலைத்து நின்றார்களோ, அதே ஸ்டாண்டர்ட், எல்லா இறையாண்மையும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தம். பொலிட்டிக்கல், சொசைட்டி, எக்கனாமிக்கல் எந்த இறையாண்மையும் அல்லாஹ்வுக்கு தவிர மற்றவர்களுக்கு நாங்கள் சொந்தமாக ஒப்புக்கொள்ள மாட்டோம். இந்த பொருளாதாரம் எப்படி செலவு பண்ணணும், அல்லாஹ்வுக்கு தான் உரிமை இருக்குது, அல்லாஹ் மட்டும்தான் டிசைட் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த இதில் யார் இருக்காங்களோ, எவர்கள் அல்லாஹ் எங்கள் இறைவன் என்று கூறி பின்னர் அதில் உறுதியாக நிலைத்து நின்றார்களோ, நிச்சயமாக அவர்கள் மீது வானவர்கள் இறங்குகின்றார்கள். இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா அவங்கள வந்து அல்லாஹ் என்ன பண்ணுறான்? மலக்குகள் அனுப்புகிறான். இது வந்து பூமியிலையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மேலும் அவர்களிடம் அவர்கள் கூறுகிறார்கள், அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. என்னடா யாரும் ஏற்கலையே, நம்பர் அதிகமாகலையே, பெருசாக ரீச் இல்லையே, கவலைப்படாது. நான் ஒரு சின்ன கூட்டமாக இருக்கோமே, ஒரு சின்ன நான் மட்டும் இங்கே தானே ஆரம்பிக்கிறோம், பெருசாக நம்மகிட்ட எந்த பின்புலமும் இல்லையே, எந்த இதுவும் இல்லையா, பயப்படாதீங்க, அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கும் சுவனத்தின் நற்செய்தியினால் மகிழ்ச்சி அடையும். இங்கேயும் வாக்குறுதிங்க, இவங்களுக்கு வாக்குறுதி. யார் அல்லான்னு சொல்லி அதில் வந்து ஸ்டாண்டு சேஞ்ச் பண்ணாமல் இருக்கு. சில ஆலிம்கள் வந்து என்ன பண்ணாங்க, அல்லான்னு சொல்லி மேடையில் பேசுனாங்க, அப்போ காருக்குள்ளே உட்காரும்போது ஸ்டாண்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. காரில் உட்காந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஸ்டாண்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அங்கே ஒரு ஸ்டாண்டு, இங்கே ஒரு ஸ்டாண்டு. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, சுவனத்தின் பால் நற்செய்தியில் மகிழ்ச்சி அடைங்கள், நாங்கள் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்போம். அவங்க சொல்கிறாங்க மலக்குகள், இந்த உலக வாழ்விலும் மறுமையும், உலகத்திலையும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். எப்படி சப்போர்ட்டாக இருப்பாங்க? எங்கேயாவது மலக்குகள் ஏதோ ஒரு ஜமாத்தில் உறுப்பினராக இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? அந்த மலக்குகளுடைய உதவி வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். போன இந்த பயானோட பேசினார் தெரியுமா, இந்த நமக்கே தெரியும், நமக்கே உதறல் வரும். சில சமயம் பார்த்தா நமக்கே வந்து அந்த இடத்துல ஆச்சரியமாக இருக்கும். நம்ம சுபாவமே இது கிடையாது, நம்ம பயந்தாங்குழியாச்சே, எப்படி நம்ம வந்து இதை ஃபேஸ் பண்ணோம், இந்த சுச்சுவேஷன் எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணோம், நம்மளை மீறி என்னமோ ஒன்று பண்ணியிருக்கோம், இது நம்ம கெப்பாசிட்டி தாண்டியதாக இருக்குது. இதுதான் அது. அதில் அல்ல சொல்கிறேன், இந்த உலக வாழ்விலும் யார் சொல்கிறாங்க, மலக்குகள், மறுமையிலும் நாங்கள் உங்களுக்கு துணையாக இருப்போம். மறுமையில் என்ன, எந்திரிச்ச உடனே கைட் பண்ணுவோம். மறுமையில் எழுப்பப்பட்ட உடனே ஒரு மலக்கு வந்துடுவார், கவலைப்படாதீங்க, வாங்க, நான் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கைடு, நான் காட்டுறேன் அரசுடைய நிழலுக்கு எப்படி போகணும், நான் காட்டுறேன் ஹவுலுல் கௌசர் எப்படி போகணும், நான் காட்டுறேன் ரசூலாவை எப்படி சந்திக்கணும், இது எல்லாமே அவங்க காட்டுவாங்க. மறுமையில் ஃபுல்லாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அங்கு நீங்கள் விரும்புகின்றவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுடையதாக சொந்தமாகிவிடும். இது வந்து மறுமையுடைய வாக்குறுதி வந்து அல்லாஹ் சொல்கிறான். அப்போ புரிஞ்சுங்க, வெறும் கிஃப்ட்டு யாருக்கும் அல்லாஹ் தர்றது கிடையாது. இங்கே வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், பொறுப்பு. புரியுதா? அதனால் நான் உன்கிட்ட என்ன சொல்கிறேன், பொறுப்பை நிறைவேற்றுறதுக்கு தயாராகணும். அதுக்கு நம்மளை நாமளே தகுதிகள், மதிப்பு கூட்டுதலாக, என்ன வேல்யூ ஆடட் பொருள், வெறும் பால்லாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் விற்க, அதை வந்து பன்னீராக மாற்றி, அதை வந்து நெய்யாக மாற்றி அது கொடுக்கும்போது மதிப்பு கூட்டும்போது அதுக்கு வந்து டிமாண்ட் ஜாஸ்தி. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த வேலை வந்து சமூக நீதி வந்து உலகத்துக்கு வந்து கற்றுக் கொடுப்பது சாதாரண வேலை கிடையாது. ஏகப்பட்ட டைம் எடுத்துக்கும், ஏகப்பட்ட காசு எடுத்துக்கும், போர் அடிக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருக்காது, எதுவுமே செய்ய முடியாது. லைஃப்பில் வேற ஒரு ஆம்பிஷனே வைக்க முடியாது, வேற ஒரு டார்கெட்டே வைக்க முடியாது. நான் வந்து பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆவேன், நான் வந்து பெரிய ஒரு டாக்டர் ஆவேன், நான் வந்து பெரிய ஒரு டிஸ்பென்சரி கட்டுவேன், நான் வந்து பெருசாக என் குழந்தைகள் வந்து இந்த இதில் சேர்த்துவேன், எப்படியாவது நீட்டு பாஸ் பண்ண வைப்பேன், இந்த காலேஜில் அட்மிஷன் கிடைப்பேன், இந்த இடத்துல சொந்த வீடு வாங்குவேன், இங்கே அப்பார்ட்மெண்ட், எதுவுமே டார்கெட் வைக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ தூரம் நீங்கள் எஃபர்ட் இங்கே போட்டிங்கன்னா தான் அல்லாஹ் சொல்கிற இந்த ஷஹாதத் அலன்னாஸுக்கும் அந்த நீதியை நிலைநாட்டுறதுக்கும் கொஞ்சோண்டு ஏதாவது செய்ய முடியும். ஏன்னா நம்ம கம்பேரிசன் யாரோட, கொஸ்டின் பேப்பர் யாரோட சமமாக வைக்க முடியும்? உன் பேப்பரும் அபூபக்கரோட பேப்பர் டெஸ்கில் எப்படி இருக்கும், உன்னுடைய பேப்பரும் அபூபக்கரோட பேப்பர் இருக்கும். இவ்வளோ டைம் கொடுத்தாரு, நீ என்ன பண்ண? இத்தனைக்கு அவருக்கு வந்து பிறவியில் அதை விட ஒரு பெரிய உபகாரம் பண்ணியிருக்கான். என்ன, பிறக்கும் போதே அபூபக்கர் முஸ்லீமா அல்லாஹ் ஆக்கலாம். என்ன, நம்மளை வந்து என்ன பண்ணியிருக்கோம், டிஃபால்ட் முஸ்லீம், டிஃபால்ட் குரான், என்ன டிஃபால்ட் கலிமா எல்லாமே கொடுத்துருக்கான். அப்போது இதுக்கு வந்து அல்லாஹ் விசாரிப்பான். அப்போ இந்த பேருதவி, அல்லாஹ் செஞ்ச அந்த பேருதவி, அல்லாஹ் எடுத்த அந்த நம்மக்கிட்ட வாங்கின வாக்குறுதி, அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிற ஃபசீலத்து, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேணும் அப்படின்னா அடுத்த வசனத்தில் வரும். அதெல்லாமே கண்டினியூஷன், அடுத்த என்ன செஞ்சால் அதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் அடுத்த வசனத்தில் வரும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த